நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. கல்யாண அத்புத காத்ராய காமித்தார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நமஹா என்று அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்து கொண்டு இன்றைய வர்ணனையை தொடங்குகிறேன். பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ரத்த சப்தமியை முன்னிட்டு சின்ன சேஷ வாகனத்தில் திருவெங்கடத்து எம்பெருமானை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா இதோ சின்ன சேஷ வாகனத்திலே பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். இந்த சேஷகிரி வாசனை தரிசித்து நாம் தெரிந்தோ தெரியாமலையோ செய்த குற்றங்களை மன்னிக்குமாறு கேட்டு அவரது திருவடிகளை பெறுவோம். பக்தர்களை அனைவரையும் வரவேற்கிறேன். வேண்டிய வரம் தரும் வெங்கடேசன் இதோ நம்மை தேடி வரும்போது பக்தர்களாகிய நமக்கு ஏது குறைகள்? நாம் இருந்த இடத்திலிருந்தே இந்த உற்சவாதிகளை வழிவடைய செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பக்தர்களே, இதோ சின்ன சேஷ வாகனத்திலே நமது திருவேங்கடத்து எம்பெருமான் பவனி வர காத்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம் அந்த பகவானை சின்னசேஷ வாகனத்திலே. சகசிர சீர்ஷாய வித்மஹே விஷ்ணு தல்பாய தீமஹி தன்னோர் ஆதிசேஷ பிரச்சோதயாத் என்று, அதாவது பார்க்கடலில் வீற்றிருக்கும் பெருமாளின் படுக்கையாக சேவை சாதிக்கும் ஸ்ரீ ஆதிசேஷனை போற்றும் காயத்ரி மந்திரம் இது. சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை தினமும் துதிப்பதால் ஒருவருக்கு ஆதிசேஷன் மற்றும் பெருமாளின் ஆசிகள் கிடைக்குமாம். மேலும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் காலையில் குளித்து முடித்ததும் பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த மந்திரம் துதித்து ஆதிசேஷனையும் பெருமாளையும் வழிபடுவதால் ராகு கேத்து கிரகங்களின் கிரக தோஷங்கள் நாக தோஷங்கள் நீங்குமாம். பாம்பு போன்ற விஷ ஜந்துகளினால் ஆபத்தும் ஏற்படாமல் காக்குமாம். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி அல்லவா? இறைவனின் படைப்பில் ஒரு அற்புதமான படைப்புதான் பாம்பாம். சாமானிய மக்களுக்கு பாம்பு ஒரு விஷ ஜந்து. ஆனால் யோகிகளுக்கும் சரி ஞானிகளுக்கும் சரி ஞானம் எனப்படும் உயரிய பேறு மனிதனுக்கு கிடைக்கச் செய்யும் குண்டலினி யோக சக்தியை குறிப்பதாக பாம்பு இருக்கிறது. எனவேதான் ருத்ரனாகிய சிவனும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவும் பாம்பை தங்களுடன் எப்போதும் இருக்குமாறு செய்தனர். அதில் பெருமாளின் சேவகனாகிய ஆதிசேஷன் இந்த மந்திரம் துதிப்போருக்கு அவரில் அருள் கிட்டுமாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஆதிசேஷன், அப்படிப்பட்ட அந்த சின்ன சேஷ வாகனத்திலே நமது திருவெங்கடத்து எம்பெருமான் எழுந்தருளி இந்த ரத்த சப்தமியை முன்னிட்டு விசேஷமான 7 வாகனத்தில் இது கூட ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் சின்ன சேஷ வாகனத்திலே இப்பொழுது பகவான் உலாவர காத்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் கூட ஆதிசேஷாய நமஹா வெங்கடேஷாய நமஹா என்று பகவானுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இந்த வாகன சேவையை சேவிப்போம், தரிசிப்போம் கண் குளிர. கஷ்யப்ப மகரிஷிக்கு 2 மனைவியர்கள், கத்ரு மற்றும் வினதா. கத்ரு கஷ்யப்பரிடம் 1000 புத்திரர் வேண்டி வரம் கேட்டாளாம். வினதாவோ தனக்கு 2 புத்திரர்கள் வேண்டும் என்றும் அவ்விருவரும் மிகுந்த பலவான்களாக இருக்க வேண்டும் என்றும் தன் கண்வர் கஷ்யப்பரிடம் வரம் கேட்டாளாம். தன் மனைவிமார்களுக்கு வரம் தந்து கஷ்யப்ப மகரிஷி காட்டுக்கு தவம் செய்ய சென்றார். கத்ருவும் வினதாவும் முட்டை இட்டார்கள். கத்ரு 1000 முட்டைகளும் வினதா 2 முட்டையும் இட்டனர். வினதாவின் 2 முட்டைகளும் 2 சூடான பானையில் வைத்து பராமரிக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கத்ருவின் முட்டைகள் உடைந்து 1000 கரு நாகங்கள் புத்திரர்களாக தோன்றினார். 500 ஆண்டுகள் ஆகியும் வினதாவின் புத்திரர்கள் முட்டையை உடைத்து கொண்டு வெளிவரவில்லை. இதனால் பொறுமையும் நம்பிக்கையும் இழந்த வினதா ஒரு பானையில் இருந்த முட்டையை உடைத்தாள். அதில் ஒரு பாலகன் பிரகாசமாய் இருந்தானாம். ஆனால் அவள் தொப்புள் வரைதான் உருவாகி இருந்தான். தன்னை முழுமையாக வளர விடாமல்
அரைக்குறையில் முட்டையை உடைப்பதால் கோபம் கொண்ட பாலகன் வினதாவை 500 ஆண்டு காலம் கத்ருவிற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என சாபம் அளித்தாராம். பிறகு சூரிய பகவானுக்கு தேர் ஓட்டியானார். இவர்தான் அருண மகாத்மா. ஒருமுறை கத்ருவிற்கும் வினதாவுக்கும் வாக்குவாதம் நடந்தது. வினதா உச்சை சிரவத்தின் வாளின் நுனி வெள்ளை நிறம் என கோரினாள். ஆனால் கத்ருவோ அது கருப்பு என வாதாடினாள். தோல்வி அடைந்தவர் மற்றவர்களிடம் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க ஒப்புக்கொண்டார். கத்ரு தன் புத்திரரை அழைத்து உச்சை சிரவத்தின் வாளை பற்றி கொண்டு கருமை நிறமாக காண்பிக்கும்படி கூறினாளாம். கத்ருவின் செயல் தவறு என்று மூத்த புத்திரர் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி, அனந்தன், கம்பலன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கன், குளிகன் மற்றும் பலர் சுட்டி காட்டி தவம் செய்ய சென்றாராம். மற்றவர் கத்ருவின் வாக்குப்படி உச்சசிரவத்தின் வாளை பற்றி கொண்டனர். வினதா உச்சசிரவத்தின் வாளை காணும் பொழுது கருமையாக தெரியவே வினதா கத்ருவிற்கு அடிமையானாள். ஆதிசேஷனின் கடும் தவத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெற்றாராம். அவர் கடலில் பகவானின் படுக்கையானார் அல்லவா. அவரின் தலையில் அனைத்து உலகமே அடங்கும். எப்பொழுதும் விழித்திருந்த பகவானுக்கு எந்த தீங்கும் அருகில் வராமல் காவலில் இருக்கிறார். முழு மனதுடன் எப்பொழுதும் பகவான் நாமத்தையே தம் நாவினால் போற்றி போற்றி ஆராதனை செய்கிறார். ஆதிசேஷன் பக்தர்களில் தலை சிறந்தவர் என்று எல்லோரும் போற்றும்படி பகவான் சேவையிலே தன்னை அர்ப்பணித்தும் கொண்டாராம். பக்தர்களே, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வினதாவின் 2வது முட்டை உடைந்து ஸ்ரீ கருடர் பிறந்தார். ஸ்ரீ கருடரை ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்சமாகவே அனைவரும் கருதினார். கத்ருவின் புத்திரர்கள் ஆதித்யனின் வெப்பம் தாங்க முடியாமல் மூர்ச்சையாகி விட்டனர். கத்ரு இந்திரனை துதித்ததால் இந்திரனும் மழை பொழிய செய்து சர்ப்பங்களை காப்பாற்றினாராம். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினாதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்க தீவில் சென்று வசித்தார். கத்ரு வினதாவை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். தாசியின் புத்திரன் என்பதால் ஸ்ரீ கருடரையும் தரைக்குறைவாக நடத்தினார். அப்படிதோ பக்தர்களே, இதோ ரத்த சப்தமியை முன்னிட்டு சின்ன சேஷ வாகனத்திலே நமது திருவேங்கடத்து எம்பெருமான் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான காட்சியை இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா என்று அந்த பகவானை சேவிப்போம். வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை கண்ணா என்று நாம் அந்த பகவானிடம் வேண்டியதை நமது கோரிக்கைகளை கூறினோமானால் நிச்சயம் அந்த பகவான் நமக்கு அருள் புரிவார் என்று ஐதீகம். இதோ பகவானுடைய பாதத்தை சேவிப்போம். கத்ருவின் புத்திரர்கள் ஆதித்யனின் வெப்பம் தாங்க முடியாமல் மூர்ச்சையாகி விட்டனர். கத்ரு இந்திரனை துதித்தலால் இந்திரன் மழை பொழிய செய்து சர்ப்பங்களை காப்பாற்றினாராம். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்க தீவில் சென்று வசித்தாராம். பெரிய நாதன் எழுமலையின் நாதன் சிறிய சேஷ வாகனத்தில் அமரும் பெரிய நாதன் எழுமலையின் நாதன் உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே, உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஓம் நமோ சேஷவாகனாய, 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சயனம் கொண்ட சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் மலையின் பெருமாளே, திருமலையின் பெருமாளே. சயனம் கொண்ட
சேஷன் வாகனமாய் பயணம் செய்யும் திருமலையின் பெருமாளே. தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய், தனியனாய் முகையினியனாய் மலை பனியனும் குளிர் விழியனாய், சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. சந்திரன் உலவிடும் சுந்தர மாமலை மந்திர நாயகனே ஹரியே. ஓம் நமோ சேஷவாகனாய, 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 ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன், சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன். அஞ்சு தலை முகம் ஐயன் தன்னிட என்னும் சின்னஞ்சிறு வாகனமா, பஞ்சனவே உந்தன் நரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமா. அஞ்சு தலை முகமையன் தன்னிட என்னும் சின்னஞ்சிறு வாகனமாம், பஞ்சனவே உந்தன் நரவணையாகிய சேஷனுமே எழிலாசனமாம். அணிமணியார பேரொழியே மணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானுரியே. ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. அணிமணியார பேரொழியே அஷ்டாட்சரமாம் வானுரியே, பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே, பங்கய செந்நிறம் தாங்கிய தாளனே வந்தனமே பதமே. ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன், உந்தனழகோ உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே, உந்தனழகோ உலகில் விந்தை பெருமானே. ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய. சுற்றியவாலோடு பட்டு விரிப்பெனும் மெத்தையிலே அமர் மன்னவனே, பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே. சுற்றியவாலோடு பட்டு விரிப்பெனும் மெத்தையிலே அமர் மன்னவனே, பற்றிய குழல் தன்னை தொட்டு இசைத்ததில் உலகை மயங்கிடச் செய்தவனே. கால் மடித்தே ஒயில் தருபவனே, கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே. கால் மடித்தே ஒயில் தருபவனே, கவலைகள் தீர்க்கின்ற கலியுகனே. சத்தியமாமலை நித்திலமே ஸ்ரீவேங்கட நாயகனே. ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய, ஓம் நமோ சேஷவாகனாய. சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன் எழுமலையின் நாதன், சிறிய சேஷவாகனத்தில் அமரும் பெரிய மாயன்
ஏழுமலையின் நாதன் உந்தனழகோ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பக்தர்களே, இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ரத சப்தமியை முன்னிட்டு திருவேங்கடத்து எம்பெருமான் சின்ன சேஷ வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். பிறகு கத்ரு தன் புத்திரர்களையும் தாசி வினதாவையும் அவள் புத்திரன் ஸ்ரீ கருடரையும் அழைத்து ரமணக்க தீவில் சென்று வசித்தானாம். கத்ரு வினதாவை மிக கொடுமைப்படுத்தினாள். தாசியின் புத்திரன் என்பதால் ஸ்ரீ கருடரையும் தரைக்குறைவாக நடத்தினாள். ஸ்ரீ கருடர் தன் தாயாரிடம் இருந்த இந்த நிலைமை ஏற்பட என்ன காரணம் என்று கேட்டானாம். பிறகு கத்ருவை சந்தித்து தாம் என்ன செய்தால் தன் தாயையும் தன்னையும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்பீர்கள் என்று கேட்டாராம். கத்ரு தேவலோக்கத்தில் இருந்து அமிர்தத்தை தன் புத்திரர்கள் பருகக் கொண்டு வந்தால் வினதாவை விடுவிப்பதாக கூறினாராம். ஸ்ரீ கருடரும் தேவலோகம் செல்ல தயாரானார். அவர் தன் தாயாரை சந்தித்தார். தம் தாய்க்கு தனக்கு மிகவும் பசித்தால் தான் புசிக்க என்ன செய்ய என வினாவினாராம். வினதாவும் தேவலோகம் செல்லும் வழியில் கடல் நடுவில் ஒரு பெரிய தீவை காண்பாய். அங்கு வசிப்பவர்கள் அதர்மவாதிகள். அவர்களை புசித்து உன் பசியை போக்கிக்கொள் என்றாலாம். மேலும் எத்தனை பசி இருந்தாலும் பிராமணனை மட்டும் புசித்து விடாதே, ஏனெனில் அவர்களை உண்டால் தோஷமாகும். குரோதம் வந்தாலும் பிராமணனை மட்டும் வதம் செய்யாதே என்றாலாம். அம்மா, நான் எப்படி பிராமணன் என கண்டு அறிவேன் என்று கேட்டானாம். வினதா அதற்கு இவ்வாறு பதில் அளித்தாள். எந்த ஒரு பிராமணனும் உன் தொண்டையில் பட்டவுடன் சூடு தெரியும் என்று அவர்களை தவறாகவும் உண்டுவிடாதே என்றும் கூறினாளாம். பிராமணன் கொழுந்துவிட்ட அக்னிக்கு சமம். எனவே அவர்களை ஒரு பொழுதும் வதம் செய்து விடாதே. பிராமணர்கள் அனைவரும் தந்தைக்கும் குருவுக்கும் சமமானவர் என்று கூறினாளாம். பிறகு ரக்ஷை கட்டி, பகவான் உன்னுடன் இருந்து நீ ஏற்ற பணி எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி பெற அருள்வாராக என ஆசீர்வதித்தாளாம். அம்மாவின் ஆசீர்வாதம் பெற்று அமிர்தத்தை எடுத்து வர தேவலோகம் புறப்பட்டார். தன் அம்மா வினதா கூறியது போல வழியில் கடல் நடுவில் தீவை கண்டார். தன் பசியை போக்கிக் கொள்ள அந்த காட்டு வாசிகளையும் உட்கொண்டார். அப்படி உண்ணும் பொழுது தொண்டையில் சூடு தெரியவே உள்ளிருக்கும் பிராமணனை வெளியே வருமாறு கூறினாராம். பிராமணன் தன் காட்டுவாசி மனைவி கூட வந்தால்தான் நானும் வெளியே வருவேன் என்றாராம். ஸ்ரீ கருடரும் பிராமணனையும் அவர் மனைவியும் விடுவித்தார். பிராமணன் தன் வாழ்ந்த தவறான வாழ்வை உணர்ந்தார். கடு தவம் புரிந்து தன் பாவங்களை போக்கிக் கொண்டார். ஸ்ரீ கருடரும் பசியாறி தன் பயணத்தை தொடர்ந்தார். வழியில் தன் தந்தை கஷ்யப்ப மகரிஷியை கண்டார். கஷ்யப்ப மகரிஷி நலம் விசாரித்தார். பிறகு தன் புத்திரரிடம் உணவுக்கு என்ன செய்ய போகிறாய் அப்பா என வினாவினாராம். ஸ்ரீ கருடரும் தந்தையின் அறிவுரையை கேட்டார். கஷ்யப்ப மகரிஷி தேவலோக்கத்தில் உள்ள நீர்நிலையை பற்றி இவ்வாறு கூறினார். தேவலோக்கத்தில் ஒரு நீர்நிலை உள்ளது. அங்கு ஒரு யானை தலைகீழாக முகம் வைத்து தும்பிக்கையால் ஒரு ஆமையாக இழுத்து கொண்டு இருக்கிறது. முற்பிறவியில் அந்த ஆமை ரிஷி விபாவசு, யானை அவர் தம்பி சுபுத்திரன். ரிஷி விபாவசு மிகுந்த கோபக்காரர். அவர் தம்பி சுபதீரன் சொத்தை பிரித்து தரும்படி அவரை பலமுறை வற்புறுத்தினார். ஒருமுறை கோபம் கொண்ட ரிஷி விபாவசு சுபதீரனை யானையாக்குமாறு சாபமிட்டார். என சுபதிரனும் ஆமையைப் போல சொத்தை தராமல் வைத்து இருக்கிறார்கள். எனவே நீங்களும் ஆமையாவீர்கள் என ரிஷி விபாவசுக்கு மறு சாபமிட்டானாம். அன்று முதல் இன்று வரை யானையும் ஆமையும் இன்னும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை உண்டு உன் பசியை தீர்த்துக்கொள் என்று கஷ்யப்ப மகரிஷி கூறினாராம். தந்தையிடம் நல்லாசிகளை பெற்றுக்கொண்டு தேவலோகம் விரைந்தார் கருடர். அங்கு தன் தந்தை சொன்னது போல யானையையும் ஆமையையும் கண்டார். அவர்கள் இருவரையும் காலில் பற்றி கொண்டு பறந்தார். மிக